மாவட்டத்திற்கு தலைமை வகித்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு கிராமங்களிலிருந்து இந்த மைக்ரோ பைனான்ஸால பாதிக்கப்பட்ட மக்கள் வந்திருக்கிறாங்க. பாதிக்கப்படாத மக்கள் வரல. இங்க வந்திருக்கிறவங்க அத்தனை பேருமே காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருவண்ணாமலை உட்பட ஒட்டுமொத்த மக்கள். அதில் யார் யாருக்கெல்லாம் தகவல் போயிருக்கோ அந்த மக்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. இது அதிகமாக குறி வச்சு தாக்கப்பட்டிருக்கிறது வந்து காஞ்சிபுரம் மாவட்டம். இது தொடர்ந்து பல்வேறு அமைப்புகள் இந்த மைக்ரோ பைனான்ஸ் வந்து அனுமதிக்க கூடாது தொடர்ந்து 2006 இருந்து இந்த போராட்டங்கள் நடந்துட்டு. ஏற்கனவே பேங்க் எம்ப்ளாயிஸ், அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பேங்க் எம்ப்ளாயிஸ்ல வேலை செஞ்சவங்க அத்தனை பேருமே மைக்ரோ பைனான்ஸ் தமிழ்நாட்டிற்கு, இந்திய நாட்டிற்குள் வரக்கூடாது, 51-49% இருக்கக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே எல்ஐசி நிறுவனம் போன்ற, இந்தியன் வங்கி, கனரா வங்கி போன்ற நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிஸ் போராடினாங்க. இங்க இருக்கிற ஒட்டுமொத்த வங்கிகள் தனியாருக்கு போயிடுமே, நீங்க 49% பங்கு கொண்டு வந்து அரசு அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளை நீங்க சேர்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஏழை எளிய மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்கன்னு 2006 இருந்து தொடர்ந்து அதுக்கான போராட்டம் இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ரேடியோ விளம்பரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியன் வங்கி அது உங்களது வங்கின்னு சொல்லுவோம். ஆனா அந்த விளம்பரம் இப்ப இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இது அரசு சொத்து, அது உங்கள் சொத்துன்னு போடுவாங்க. அந்த விளம்பரம் இப்ப இருக்கான்னு பாத்தீங்கன்னா இருக்காது. அது எல்லாமே 51% அரசாங்கத்தினுடைய பங்கும் 49% தனியாருடைய பங்குமா இப்ப ஆயிடுச்சு. அதனால இந்த விளம்பரங்கள்லாம் இப்ப கிடையாது. எனவே இந்த மைக்ரோ பைனான்ஸ்கள் உள்ள வரக்கூடாதுன்னு அன்னைக்கு அரசு ஊழியர்களும் அரசு நிறுவனங்களை சார்ந்தவர்களும் போராடிய நோக்கம் இதுதான். அதை இடதுசாரி கட்சிகள் வலுவாக தொடர்ந்து அகில இந்திய அளவில் வேலை நிறுத்தம் செப்டம்பர் 31 இன்ன வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் இந்த கோரிக்கைகளை வச்சு பண்ணிட்டே இருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், தொடர்ந்து நடக்குது. வந்து பேசிய தோழர்கள் அத்தனை பேருமே மாவட்ட ஆட்சியரை காரி காரி துப்புனாங்க, டிஆர்ஓ துப்புனாங்க, எல்லாரும் துப்புனாங்க. அது ஒரு பக்கமும் இருக்கட்டும், துப்புனாவே இருக்கட்டும். இது பட்டா கொடுக்கல, ரேஷன் கார்டு பிரச்சனை இருக்குது, ஆதார் அட்டை பிரச்சனை இருக்குது, பல்வேறு இட பிரச்சனை இருக்குது, எல்லாமே இருக்கட்டும். ஆனா இந்த மாவட்ட ஆட்சியரும் அதனுடைய நிர்வாகமும் எப்படி செயல்படுதுங்கிறது நாம வந்து இந்த நேரத்தில் நம்ம பேச வேண்டியது இருக்கு. எனவே இந்த போலீஸ்காரருடைய எடுத்து சொன்ன அந்த வீடியோவை இப்ப எடுத்தீங்கன்னா கூட நல்லா இருக்கும். நல்ல திட்டம் வந்து இந்த மக்களையும் எடுத்துட்டு என்னையும் சேர்த்து எடுத்துக்கணும். ஏன்னா இது அவங்களுக்கு போய் சேரணும். ஒவ்வொரு ஊராட்சியிலும் கிராம சபைன்றது நடக்குது. இங்க வந்திருக்கிற மக்களுக்கு தெரியும். இந்த போலீஸ்காரரை நான் கூப்பிட்டேன். இப்போ இது வந்து என்ன எடுத்துக்கோ, நான் பேசுறதை எடுத்துக்கோ, அதை கட் பண்ணி உங்களுடைய டிஎஸ்பிக்கு அனுப்புங்க, உங்களுடைய மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்புங்க, டிஆர்ஓக்கு அனுப்புங்க. இங்க சாதாரண மக்களை, நீங்க ஏழை எளிய மக்களை வந்து எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அது தேவையில்லை. எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு போதா போதும். அதை ஜூம் பண்ணினா விளம்பரம் பண்ண போறீங்க. இல்ல புதிய தலைமுறைக்கு போனா சொல்லுங்க. இது அநாகரிகமான செயல். நாங்க என்ன பேசுறோமோ அதை நீங்க ரெக்கார்டு பண்ணி, ஏன்னா இப்ப எழுதுறதுக்கு ஆள் கிடையாது. வந்து ஒரு மனு கொடுத்தோம். என்ன, மைக்ரோ பைனான்ஸ்ல வேலை செய்யக்கூடியவர்கள், மைக்ரோ பைனான்ஸ்ல மிக முக்கிய பொறுப்புல இருக்கிறவர்கள் அடியாட்களை வைத்து ஃபீல்டு ஒர்க்கரு, இவங்க வந்து ஃபீல்டில் இருக்கிற மேனேஜரு, ஃபீல்டு மேனேஜரு, கலெக்ஷன் மேனேஜரு அப்படிங்கிற பேர்ல கடன் கொடுத்துட்டு அவங்கள வந்து துன்புறுத்துறது, பாலியல் விஷயமாக பெண்களை வந்து சீண்டுறது, படிக்கிற பசங்களை வந்து துன்புறுத்துறது, குழந்தைகளை நான் தூக்கி போயிடுவோம்னு சொல்றது எடுக்கணும். குழந்தைகளை தூக்கி போயிடுவோம்னு சொல்றது. ரெண்டாவது, நீங்க செத்தாதான் எங்களுக்கு இன்சூரன்ஸ் வரும்னு சொல்றது. இது வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை மக்களும் பாதிக்கப்பட்ட விஷயம். நீங்க பைனான்ஸ் கொடுக்கும் பொழுது நாங்க உங்க ஆதார் அட்டை மட்டும் கொடுங்க, நீ உங்ககிட்ட நாங்க பணத்தை கொடுத்தோமா, உங்களுடைய பெண்களை நாங்க கையை பிடிச்சி இருப்போம், அறியாத பொண்ணுங்களை நாங்க பாலியல் விஷயமா நாங்க வந்து பல விஷயங்கள் பண்ணுவோம்,
குழந்தைங்களை நாங்க அடிமை வேலைக்கு இட்டு போயிடுவோம், இல்ல வந்து உங்களை வீட்டை நாங்க ஜப்தி பண்ணுவோம், அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க சூசைட் பண்ணீங்க, உங்களுடைய இன்சூரன்ஸை நாங்க கிளைம் பண்ணிக்குவோம். இதை சொல்லி நீங்க மைக்ரோ பைனான்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஒரு நிறுவனம் கூட இந்த தமிழ்நாட்டில் செயல்படாது, செருப்பால அடி வாங்கி போயிருப்பீங்க. ஏன்னா இந்த மக்கள் தன்மானத்தோட வாழக்கூடிய மக்கள், சொத்துக்காக ஆசைப்படாத மக்கள். அவர்களுக்கு போய் நீங்க பணத்தாசை காட்டி வெறும் காசை மட்டும் கொடு, வெறும் அந்த ஆதார் அட்டை மட்டும் கொடு, நான் வீடு தேடி உங்களுக்கு 50,000 கொடுத்துறேன், வெறும் பைசா நீங்க ஆதார் கார்டை மட்டும் கொடுத்தீங்கன்னா 50,000 கொடுக்குறேன்னு சொல்றீங்க. ஏங்க பக்கத்து வீட்டுக்காரன் 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டாங்க, ஒரு தெருவு தள்ளி போயிட்டு 1000 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டான். என்ன உங்களுக்கு ஒரு ஆதார் அட்டையை வாங்கி உங்களுடைய வங்கி கணக்க உங்களுடைய பணத்தை அதிகப்படியான வட்டிக்கு வாங்கி அந்த மக்களை சுரண்டி சாப்பிடுறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? இதுக்கு தொடர்கள் பேசுற மாதிரி காவல்துறையும் வருவாய்த்துறையும் இருக்கிற பல்வேறு அமைப்பில் இருக்கிற துறைகள் எல்லாம் சாதகமாக செயல்படுறாங்க. என்ன அது? காவல்துறை எப்படி செயல்படுது, வருவாய்த்துறை எப்படி செயல்படுது? நாங்க என்ன கேட்கறோம்னு சொன்னா, இந்த மக்களை வாழ வைக்கணும்னு தமிழக அரசு ஒரு கோரிக்கையை வச்சு நாங்க போராட்டம் பண்றோம். ஆக எஸ்டி மக்களுக்கு இலவசமாக 3 சென்ட் இடம் கொடுக்கணும்னு சொல்றோம். 3 சென்ட் இடம் கொடுக்கும் மக்கள் இல்லாத இந்த அரசு, இந்த மாவட்ட ஆட்சி நிர்வாகம் 1.5 சென்ட்டுக்குள்ள வீடு கட்டி கொடுக்குற, 1.5 சென்ட்டுக்குள்ள நீங்க வீடு கட்டி கொடுக்குறீங்க. 5,07,000 வீடு கட்டி கொடுக்குறீங்க, 4,62,000 வீடு கட்டி கொடுக்குறீங்க. இது வந்திருக்கிற எல்லா மக்களுக்கும் பொறுத்ததா? சரியா? நீ வீடு கட்டி கொடுத்தீங்க, அந்த வீட்டில் அந்த மக்கள் வசிக்கிறாங்களா? அந்த பசங்க ஏதாவது பள்ளிக்கூடம் போறாங்களா? அவங்க என்ன தொழில் செய்யறாங்க? அவங்களால தொழில் செய்ய முடியுதா? இந்த மாவட்ட ஆட்சி நிர்வாகம் கவனிக்குதா? நாங்க கேட்டோம், மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தை நாங்க கேட்டோம். நாங்க என்ன கேட்டோம்? அந்த பள்ளிக்கு படிக்கிறதுக்கு அந்த பசங்களுக்கு நீங்க வந்து பள்ளிக்கூடம் உடனே கட்டி கொடுக்கணும், அங்க ரேஷன் கார்டு கட்டி கொடுக்கணும், ரேஷன் கடையை கட்டி கொடுக்கணும், அவங்களுக்கு வேலைக்கு உத்தரவாதம் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னோம். பிழைப்பு உத்தரவாதத்தை நாங்க ஏற்படுத்தி தரணும் நாங்க கேட்டோம். என்ன செஞ்சீங்க நீங்க? ஏங்க அந்த படிக்கிற பசங்களுக்கு ஏகலைவன் பள்ளி வேணும்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருந்துங்க. ஒன்னா இந்த மாவட்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து மகாபலிபுரத்தில் ஈசிஆர் ரோட்டம் போயிடுச்சு. ஆனா இந்த மாவட்டத்துக்கு வேணும்னு சொல்லி தொடர்ந்து 2-3 ஆண்டு நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். அப்ப இந்த பசங்க எங்க போய் படிப்பாங்க? பைனான்ஸும் கூடு தேடி போய் கொடுக்குன்னு சொல்றீங்க. பைனான்ஸ்காரன் வந்துடுறான், காலையில 6 மணிக்கு பைனான்ஸ்காரன் வந்து நிக்கிறான்றதுக்காக ஜனங்க 5 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் போய் உழைக்குது. பசங்களை கையோட கூட்டி போயிடுறாங்க. அப்ப அந்த கல்வி வீணாவதா இல்லையா? சாயந்தரம் 6 மணிக்கு 7 மணிக்கு 8 மணிக்கு மேலதான் பசங்களை கூட்டிட்டு வராங்க. அப்ப அந்த பசங்க எங்க படிக்கிறாங்க? ஒரு நல்ல ஆட்சி நிர்வாகம் ஒரு ஊர்ல எவ்வளவு குழந்தைங்க படிக்குது, படிக்கிறாங்களா இல்லையா, அதை ஆய்வு பண்ணி அங்க இருக்கிற பிஏவும் ஆர்ஐயும் தாசில்தாரும் கணக்கெடுத்து அந்த பசங்க பள்ளிக்கூடம் போறதுக்கான ஏற்பாடு பண்ணணுமா வேணாவா? ஏன் இந்த நிர்வாகம் பண்ணல? அப்படி கணக்கெடுக்கும் பொழுதுதான் அந்த வீட்டுல ஆள் இருக்காங்களா இல்லையான்னு தெரியும். ஏன் அந்த வீட்டுல ஆள் இல்லைங்கிறது தெரியும், எதுக்காக வெளியே போயிட்டாங்கன்னு தெரியும். இப்போ ஒவ்வொரு கிராம சபையிலும் நீங்க பல்வேறு திட்டம் போடுறாங்க, நீங்க மக்கள் கவனிக்கணும். கிராம சபையில வாழ்வாதார திட்டம்னு ஒரு கொண்டு வராங்க, மறுவாழ்வாதார திட்டம் ஒன்று கொண்டு வராங்க, வறுமை ஒழிப்பு திட்டம் ஒன்று கொண்டு வராங்க, வாழ்ந்து காட்டுவோம்னு ஒரு திட்டம் கொண்டு வராங்க. அப்ப பல்வேறு திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டத்துல இந்த நீங்க உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, இந்த மக்கள் வாழறதுக்கு 20 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஒரு குழுவிற்கு 20 லட்சம் ரூபாய் உங்களுக்கு மானியமா தரோம். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு யாருக்காவது மானியம் கிடைக்குதா? அப்போ நமக்கு என்ன சௌகரியம்? வீடு தேடி கடன் கொடுக்கறான், வீடு தேடி வந்து வசூல் பண்ணிட்டு போறான், வீடு தேடி வந்து காரியம் துப்புறான், வீடு தேடி பெண்களை கையை பிடிச்சி இருக்கிறான். அப்போ அந்த மக்களுக்கு இந்த மாவட்டத்துல மாவட்ட ஆட்சியர் பதில் சொல்ல, எங்களுக்கு இந்த மாவட்டத்துல எவ்வளவு பேருக்கு எத்தனை குழுக்கு நீங்க வந்து கடன் கொடுத்துருக்கீங்க மானியத்தோட? 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் தரணுங்க. இந்த மாவட்ட ஆட்சியருக்கு கொடுக்கறதுக்கு வக்கு இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திட்ட அலுவலர் போனாங்க கார்ல. அது என்ன திட்டம் பண்ணுது? அந்த கரமும் உக்காந்து போரிக்காரங்கிட்ட துட்டு வாங்குறதுக்கும், இந்த பக்கம் வந்து மணல் கொள்ளை அடிக்கிறதுக்கும், ஜல்லி திருடுறதுக்கும் இதுக்கு திட்டம் போட்டு கொடுக்குறத தவிர இந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான எந்த திட்டத்துக்கும் அங்க இருக்கிற திட்ட இயக்குநரும் பண்றதில்ல, இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியரும் பண்றதில்ல, டிஆர்ஓவும் பண்றதில்ல. ஏன்னா டிஆர்ஓ இது வரைக்கும் டிரான்ஸ்பர் ஆக மாட்டேன்றா, இங்க இருக்கிற எம்எல்ஏவுக்கு அங்க வந்து பஸ் ஸ்டாண்ட் வர கொடுக்கறது வரைக்கும் அவர் கொள்கை முடியும்.
இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அவர் வாங்கி வச்சிருக்கிற நிலத்துக்கு பக்கத்துல நீங்க வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட், காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு பெரிய அளவில் வரணும். அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சுன்னா அவருடைய லேண்ட் மதிப்பு கூடும், தொழில் வழி கூடும், அவர் வந்து தொழில் செய்வாரு, கோடிக்கணக்கான ரூபாய் வரும். ஆக இதுல சபதம் போட்டு பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு நான் வாங்கி தர வரைக்கும் நான் ஓய மாட்டேன், இந்த டிஆர் உடைய சபதம். எப்ப பார்த்தாலும் அந்த பையில தூக்கி அந்த அதான் ஓடுறத தவிர இந்த மக்களுக்கு 2 சென்ட் இடத்துக்கு பட்டா கொடுத்து வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கு இல்லாத டிஆர்ஓ தான் இருக்கிறார். நீங்க நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்து உங்க டிஆர்ஓ உங்க எஸ்பிக்கு கொடுக்கணும். சரி, எஸ்பி என்ன பண்றாரு? எஸ்பி என்ன செய்யறாரு? ஏங்க வேலைக்கிழமை ஒரு கூட்டம் நடத்துறீங்க, ஒரு மனுநீதி நாள் கூட்டம் நீங்க நடத்துறீங்க, வாங்க காவல்துறை சம்பந்தமான பிரச்சனைகளை பத்தி பேசுறீங்க, இந்த பைனான்ஸ்காரனை பத்தி பேசுறதுக்கு ஒரு துப்பு இருக்குறாங்க. உங்க அஜெண்டா எதனா போட்டுக்கிறீங்களா? காவல்துறை அஜெண்டாவில நீங்க வந்து போர்டை போட்டு வச்சுக்கிறீங்க. என்னன்னு கரும்புள்ளி கிராமம், எந்தெந்த கிராமம், எத்தனை பள்ளிக்கூடம் இருக்கு, இந்த ஸ்கூல் எவ்வளவு, எந்த இடத்துல எவ்வளவு ஏரி இருக்குது, எவ்வளவு குரம் இருக்குது, அப்படி பரப்பளவு என்ன, இந்த பட்டியலாம் எடுத்து வச்சுக்கிறீங்க. அந்த போர்டுல நீங்க பல்வேறு வகையான பட்டியல் எடுத்து வச்சுக்கிறீங்க. ரவுடி இன்னைக்கு எவ்வளவு ரவுடி, எத்தனை பேர் பிக் பாக்கெட் அடிச்சான், எத்தனை பேர் வந்து கொலை பண்ணான், எத்தனை பேர் வழிப்பறி பண்ணான், ஒரு போர்டுல வச்சுக்கிறீங்கல்ல. ஏங்க தூங்கி எழுந்து வந்து நிக்கிறாங்க, ஒவ்வொரு கிராமத்திலையும் பிக் பாக்கெட்காரன் வந்து நிக்கிறான், பைனான்ஸ்காரன் வந்து நிக்கிறான். அப்போ அவனை வந்து நீங்க கணக்கெடுத்து நீங்க வந்து ஒரு அந்த பட்டியல வரணும். அது இந்த பைனான்ஸ் நுண்ணிதி நிறுவனங்கள் எல்லாம் கணக்கெடுத்து நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம். நாங்க வந்து தொடர்ந்து மேலிடத்தில் வச்சு ஒரு கோரிக்கை. அப்ப அரசும் இந்த மக்களுடைய பிரதிநிதியும் மைக்ரோ பைனான்ஸ் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் ஒன்னா இணைந்து அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கணும் நாங்க சொல்றோம். இவருடைய கடனை தள்ளுபடி பண்ணணும்னு சொல்றோம். ஏன் தள்ளுபடி பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் அது சம்பந்தமா பேச மாட்டேங்கிறீங்க? அப்போ இப்போ சொல்றோம், இங்க வந்திருப்பீங்கல்ல, காவல்துறை யாராவது இருந்தீங்கன்னா இந்த காவல்துறை மூலமா நீங்க சொல்லுங்க. இப்போ 2 பஸ் வந்து நிக்குது, அது எதுக்கு தெரியுமா வந்து நிக்குது? நமக்கு எதிர 2 பஸ் நிக்குது. மகேஷ் பேசும்போது சொன்னாங்க, மாவட்ட ஆட்சியர் எங்களை கூப்பிட்டு வச்சு பேசலன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? ரோட்ல போய் உட்காருவோம். மாவட்ட ஆட்சியர் கூப்பிடுற வரைக்கும் நாங்க ரோட்ல இருந்து எழுந்து போக மாட்டோம்னு சொன்னாங்க. அப்போ இந்த ஒரு வார்த்தை கேட்ட காவல்துறை உடனடியாக ஏற்பாடு பண்ணி 2 பஸ் கூட நிப்பாட்ட. இப்ப இந்த பஸ்ல நம்ம ஏறணும். சரி, ஏங்க உங்க எஸ்பி நாங்க 1 மாசமா நாங்க கேட்டுக்கிறோம், கொஞ்சம் எஸ்பிக்கு சூடு சொல்றது இருக்கு வேணா. அவர் இந்த நுண்ணிதி நிறுவனங்களுக்கு உங்க மாவட்ட வருவாய் அலுவலர்களோ இங்க இருக்கிற கலெக்டர் ஒன்னா உட்கார்ந்து பேசி அவங்களுக்கு ஒரு பஸ் வச்சு அவங்கள கூட்டிங்க வந்து இந்த இடத்துல பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கும் அது சம்பந்தமா தீர்வு காண்றதுக்கும் வக்கு இல்லாம இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு துப்பு இல்லாத ஒரு அரசு எதுக்கு இருக்கணும்? இவங்களாம் எதுக்கு இருக்கணும்? பஸ் கொண்டாந்து நிப்பாட்டு. நாங்க இப்ப சொல்றேங்க, மீண்டும் மாவட்ட ஆட்சியரையும் எஸ்பியும் சந்திக்கணுங்க. இந்த காவல்துறை ஏற்பாடு பண்றதுக்கு ஒரு துப்பு இருக்கணுங்க, அதுக்கான ஏற்பாடு பண்ணணுங்க. அப்படி இல்ல அது இருக்கட்டும், நம்ம கைதாகிறது இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நாங்க எப்படி கைதாவோம், எந்த நேரத்தில் கைதாவோங்கிறது நாங்க பிறகு சொல்லுவோம், பிறகு ஏற்பாடு பண்ணுவோம். இதே நுண்ணிதி நிறுவனங்களுக்கு டிஆர்ஓ சொல்லியிருக்காங்க கம்ப்ளைண்ட்டுங்க. எங்க பால்சேரி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட், தாலுகா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட், விஷ்ணுகாந்தில கம்ப்ளைண்ட், இங்க இருக்கிற பெரியகாந்தி இதுல கம்ப்ளைண்ட். ஏதாவது ஒரு சிஎஸ்ஆர் கோர்ட்டு முட்டை முடிச்சிச்சா? அதோட முடிச்சிச்சா? அதான் நீதியா? ஏங்க இது சம்பந்தமான கொஞ்சம் அறிவு இருந்தா அது வேலை செய்யலாம். எல்டிஎம் போய் பார்த்து பேசுறாங்க, லீட் பேங்க் மேனேஜரை போய் பார்த்து பேசுறோம். என்ன சொல்றாரு? இதுதான் அந்த மக்கள் வந்து வீடு தேடி கடன் கொடுக்குறாங்க, வாங்கிக்கிறாங்க, எங்களுக்கு அதுக்கு சம்மதம் இல்லை. ஏங்க ஒரு லீட் பேங்க் மேனேஜருடைய விஷயம் என்ன? போராட்டம் உங்களுக்கு வந்து டிஏ வரல, சம்பளம் பத்தல அப்படின்னு மட்டும் ஒரு போராட்டம் நடத்துறீங்கல்ல, உங்களுடைய பேங்க் எல்லாம் தனியாருக்கு கொடுத்துறாங்க, எல்ஐசி தனியாருக்கு கொடுத்துட்டாங்க, இந்தியன் பேங்க் தனியாருக்கு கொடுத்துட்டாங்க, எல்லா துறையும் தனியாருக்கு கொடுத்துட்டாங்க. இதுக்கெல்லாம் நீங்க போராட தெரியுது, மக்களும் போராடுறாங்க. இந்த பைனான்ஸால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கு ஆதரவாக நீங்க வந்து ஒரு முடிவெடுத்து உங்களுடைய நிதி நிறுவனங்களுக்கு ஒரு முடிவெடுக்கணும்னு சொல்லி போராடுறதுக்கு வட்டி இல்லாத எல்டிஎம் கூட இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் இந்த வேலை செய்யறாங்க. விவசாய கடன் சொல்லி இந்த மக்களுக்கு விவசாய கடன் கொடுக்குறாங்க. எதுக்கு நீ விவசாய கடன் கொடுக்குற? அவங்க விவசாய கடன்ங்கிற பேர்லயும் அவங்க பேக்கரி யாரும் ஏங்க பிஸ்கட்லாம் இந்த குழந்தைங்களுக்கு தெரியாதுங்க. கேக்குங்கிற வார்த்தையில கேக்கே பார்த்தது கிடையாதுங்க. கிரீம் பிஸ்கட் தெரியாதுங்க. ஆனா இவங்களுக்கு என்ன லோனு? பேக்கரி ஆரம்பிக்கிறாங்க, 2 ஏக்கர் நிலம் வச்சுக்கிட்டு விவசாயம் பண்றாங்க அப்படின்றாங்க.
ஏங்க இங்க இருக்கிற கலெக்டர் இங்க இருக்கிற எஸ்பி ஒன்னா சேர்ந்து சொல்றாங்க, எஸ்டி மக்களுக்கு 20 லட்சம் ரூபாயில 23 லட்சம் ரூபாயில ஒரு தனிநபருக்கு 20 சென்ட் தரணுங்க. திட்டத்தில் இருக்குங்க, சட்டத்தில் இருக்குங்க. 20 சென்ட் தரணும். நீ நல்ல மாவட்ட ஆட்சியில் நல்ல ரோசம் சூடு சொர்ணம் இருக்குதுன்னா, இங்க இருக்கிற எஸ்பிக்கு சூடு சொர்ணம் இருக்குதுன்னா எங்களை கூப்பிட்டு பேசுறதுங்க. ஒரு நபருக்கு 20 சென்ட் நீ யாருக்கு கொடுத்துருக்கிற? யாராவது ஒரு பழங்குடி மக்களுக்கு கொடுத்துருக்கியா? இன்னொரு கேட்கறங்க, இருக்குது ராஜாஜி மார்க்கெட்டுங்க, நூற்றுக்கணக்கான கடையை வச்சு திறந்துட்டுறீங்க. அந்த நூற்றுக்கணக்கான கடையில யாராவது ஒரு பழங்குடி மக்களுக்கு இருளர் மக்களுக்கு நீங்க வந்து கடை வச்சு பாய்ச்சிக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய திராணி இருக்கிறாங்க இந்த மாவட்ட ஆட்சியருக்கு. யாருக்கு கொடுத்துருக்கீங்க? இந்த பக்கம் வாங்க, சின்ன காஞ்சிபுரம் மார்க்கெட்டு, நூற்றுக்கணக்கான மார்க்கெட்டுங்க, 2 பழங்குடி மக்களுக்கு கொடுத்து வச்சிருக்கீங்களா? ஒரு நரிக்குறவருக்கு ஊசி மணி பாசி மணி விற்கிறதுக்கு ஒரு கடை ஒதுக்கி கொடுத்துருக்கியா? ஏங்க, ஆனா இந்த மக்களை வாழ வைக்காமலே வாழ்வாதாரம் திட்டம், வாழவே இல்லை, வாழ்ந்து காட்டு வந்துட்டோம். இப்படி ஒரு திட்டத்தை வச்சுட்டு இந்த மக்களை ஏமாத்துற மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தை நம்ம தாரி துப்புறத வேற வழி இல்லை. நாங்க கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஒரு பேனரே போட்டோம், ஒரு கட்சி இதுல ஒரு போராட்டம். ஒரு ரோடு போட துப்பில்லாத மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தை எத்தனை முறை போராடுவது, எத்தனை முறை காரி துப்புறதுன்னு சொல்லி நாங்க போஸ்டரே போட்டு ஓட்டணும். மீண்டுமாக அந்த போஸ்டர் தொடரும். இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட கண்காணிப்பாளர்களும் வருவாய்த்துறை மாவட்ட அதிகாரி அவர்களும் ஒன்னா இணைந்து மீண்டுமாக இந்த மைக்ரோ பைனான்ஸினுடைய அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு உடனடியாக ஒரு தேதியை வச்சு, இல்ல இந்த நேரத்தில் எங்களை வந்து கூப்பிட்டு அழைச்சி இதனுடைய பிரச்சனைகளை அலசி உடனடியாக தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிறதும், இந்த விஷயத்தை நல்ல பிரச்சனைகளா இருந்தா, நல்ல காவல்துறையா இருந்தா, உங்களுக்கு பல்வேறு துறைகள் இருக்கு, உங்களுடைய காவல்துறை லிஸ்ட் ஆஃப் சர்வீஸ் இருக்கு, நீங்க அங்க இருக்கிற முதலமைச்சருக்கு இப்படிலாம் எங்களை காரி துப்புனாங்கன்னு செய்தியை இந்த கேமரா மூலியமா தயவு செய்து நீங்க அனுப்பணும். எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இந்த போராட்டம் வெற்றியடைய வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் மக்கள் மன்றத்துக்கு மீண்டுமாக தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.